மாநிலத்திற்கான நலனை கொடுத்திருக்கக்கூடியவர்கள் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் கொண்டாடக்கூடிய விதமாகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். அதை அப்படித்தானே பார்க்கணும். அது அவர் நம்மளுடைய சொத்து தானே. அதை விட்டுட்டு இதை இப்படி பார்க்கிறது, நெகட்டிவ் விமர்சனம் செய்கிறது ஏற்கத்தக்கதா இருக்கா அப்படின்னு பாஜக தரப்புலையும் இது ஒரு பேசுபொருளாக இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் பிரதம மந்திரி எதற்காக வருகிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் அதை போற்றுவதற்கு தான் வருகிறார் என்று நம்ம புரிந்து கொள்வதா, அல்லது அதை பேசுவதன் மூலமாக தமிழர்களினுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக அதை செய்கிறார்களா? ஏன்னால் தமிழ்நாட்டின் மீது அவர்கள் கடந்த காலங்களிலே காட்டிய, இப்பொழுது வரைக்கும் நிகழ்காலம் வரைக்கும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கரிசனம் என்னவென்று பல பேருக்கு தெரியும். ஒடிஷாவினுடைய தேர்தலில் போய் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ சாவிகள் திருடப்பட்டு விட்டன, அது தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று தமிழர்களை திருட்டு பட்டம் சாட்டிய அதே கட்சி, அதே பிரதமர், அதே இடத்துல இருந்து தான் இவங்க இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப அவர்களை ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வேஷம் போடுறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் என்கிற IAS அதிகாரி ஒடிஷாவினுடைய அரசியல் செல்வாக்கு மிக்கவராக வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவராக, ஒடிஷாவினுடைய முதலமைச்சருடைய நம்பிக்கைக்குரியவராக அவர் வளர்ந்து வருகிறார் என்பதை பொறுத்து கொள்ள முடியாமல், ஒரு குஜராத் முதலமைச்சர் அப்படி பேசியிருந்தால் பரவாயில்லை, ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்து கொண்டு ஒரு மாநிலத்திலே இருந்து கொண்டு இன்னொரு மாநிலத்துக்கு எதிராக கட்டுக்கதைகளை, ஆதாரமற்ற பொய்களை அவிழ்த்து விட்டாங்கல்ல. இப்ப ஏன் அவங்க ஆட்சி தானே நடக்குது, அந்த பொக்கிஷ சாவியை இப்ப ஏன் யாரு திருநான் தெரியும் சொன்னாங்களே, ஏன் இன்னும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க? அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, பிஜேபி தரப்புல சொன்னப்பட்ட பதில் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் காங்கிரசும் மற்ற கட்சிகளும் ஒரே நிலைப்பாடை வைத்திருக்கின்றனவா? ஒன்று. இரண்டாவதாக, அது பீகாரினுடைய தேர்தல், அந்த தேர்தல் ஒடிசாவுடைய தேர்தல், அந்த தமிழர்கள் மீது திருட்டுப்பட்ட சாட்டுவது சரியானதாயிருமா? சரி, நான் தவறுன்னு சொல்ல. பிஜேபி சார்பில் வைக்கப்பட்டக்கூடிய பதில் என்ன சொல்ல, அங்கு செல்கின்ற போது அந்த மாநிலத்திற்கு மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் அவர்கள் பேசினார்கள் என்று அதை நியாயப்படுத்தினார்கள். அதாங்க, அந்த நாட்டு அந்த மாநில மக்களுக்கு என்ன செய்ய போறங்கிற நலத்திட்டங்களை சொல்லுங்க. இப்ப திமுக அரசு எப்படி வந்துச்சு, மக்கள் மன்றத்தில் எப்படி வெற்றி பெற்றான்? நலத்திட்டங்களின் வழியாக வெற்றி பெறோம், மகளிர் உரிமை தொகையின் வழியாக திமுக இதையெல்லாம் நாங்க செயல்படுத்த போறோம் என்கிற அடிப்படையில் வெற்றி பெறாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக வெற்றி பெறாங்க. அப்ப நலத்திட்டங்களின் வழியாக மக்களை அணுகுவதற்கு பதிலாக அவதூறுகளின் வழியாக, பொய்களின் வழியாக, கட்டுக்கதைகளின் வழியாக எப்பொழுதுமே இவங்க செய்வாங்க. இவங்க அயோத்தி ராமரை ஒரு தேசிய அளவுல ஒரு திருவிழா மாதிரி காமிச்சாங்க அந்த திறப்பு விழாவை. அப்புறம் அங்கு சுத்தி இருக்கக்கூடிய 5 நாடாளுமன்ற தொகுதியில தோற்ற உடனே பூரி ஜெகநாதர் மேல பக்தி வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் நகர்ந்து இப்ப சிவனுக்கு பக்தி ஆயிட்டேன், நானு சிவன் மேல ரொம்ப இதாயிட்டேன், நானே சிவனா மாறி அப்படியே கரைஞ்சு உருகிட்டேன் அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. அன்பே சிவத்தை பற்றி குஜராத் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் பேசுகிறார்கள் என்பது பெரிய வரலாற்று முரணாக இருக்கிறது. இவர்கள் எத்தனை கலவரங்கள்ல, எத்தனை வன்முறைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. இந்த கடந்த கால வரலாறு குஜராத் கலவரம் அவர்கள் தொடர்ந்து பாஜக அரசு மீது வன்மம் கலந்த பேச்சு பேசுகின்றனர் சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, இவரை போன்ற சில நபர்கள் முழுக்க ஒரு இந்தியாவுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டு மட்டுமல்ல, தொடர்ந்து பிரதமரை இழிவுபடுத்தக்கூடிய நிலையில் இருந்தால் அதாவது அவர்களை பொறுத்தவரையில தமிழ்நாட்டிலே அவர்களுடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்த வேண்டும். அதற்கு அவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, கடவுளை அவங்க தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கிற வழக்கம் உடையவர்கள். அவங்க நேரடியாக பாஜக மாநாடு போட்டு ஆள் வர மாட்டான்னு முருகன் மாநாடு போடுறவங்க, கடவுளை பூத்திய சண்டா பயன்படுத்தக்கூடியவங்க, தேர்தல் பொறுப்பாளர்களாக பயன்படுத்தக்கூடியவங்க. அதனால தேர்தலுக்காக நடக்கிற ஒரு ஒத்திகை தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் வழியாக செய்யிருக்காங்க. அவருக்கு செலவைக்கிறத பத்தி இவங்க நமக்கு பாடம் எடுக்கிறாங்க, திமுகவுக்கு பாடம் எடுக்கிறாங்க. ஏற்கனவே ராஜராஜ சோழனுக்கு தஞ்சாவூர்ல சிலை வைத்தது 1970 கலைஞர் செலவச்சிட்டாரு. நீங்க 2025 நான் என்ன கேட்கிறேன், கங்கை வென்றான் கடாரம் கொண்டான்ங்கிறாங்கல்ல, வட மாநிலங்களை எல்லாம் வெற்றி கொண்டவன் தான் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன்னா நீங்க சிலையை கொண்டு போய் முதல்ல வடநாட்டில் வைங்க. கங்கை கரையிலே கொண்டு போய் நீங்க ராஜேந்திர சோழனுக்கு சிலை வைங்க. பிரதமர் சொல்லி நீங்க பிரதமர் சொன்னார், மறுபடியும் ஆரம்பிச்சாருங்க கொட கொட இந்த தவளை மழை நேரத்துல உங்களுக்கு எதிர்கொள்ள முடியல உங்களால.